All right, neighbors, welcome to another new blast update video. Yeah, after a long time கழிச்சு நான் வந்து ஒரு அப்டேட் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பயங்கரமாக இருக்க போகுது. வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அவர் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வந்து ஆகிட்டார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபோட்டோ வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. லைக் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாரு அந்த டைட்டில். எஸ், பழைய அந்த அவரோட பீக் ஏராவில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருப்பாரு. தன்னோட ஐகானிக்கான பிக்சர் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு நம்மளோட நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் சிஎம் பங்க். அண்ட் சிஎம் பங்க் ரிலேட்டட் இந்த வீடியோக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்க போகுது. ஏன்னா சாம்பியன் இருக்காருல்ல, அவர் ரிலேட்டட் நிறைய அப்டேட் வந்துருக்கு. முதல்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ சிஎம் பங்க் ஏன் சடன்லி வந்து சாம்பியன் ஆனார், நான் வந்து இதுக்கான பேக் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில். இப்போ வந்து அப்டேட்டாக என்ன வந்திருக்கு அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்டேட் என்ன சொல்லுதுன்னா, சிஎம் பங்க் வின்னிங் த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் அண்ட் ஹெட்டிங் டு SummerSlam as a champion reportedly has been planned for over a month. ஒரு மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வந்து பிளானாக இருந்தது. ஸோ சிஎம் பங்கை வந்து சாம்பியன் வந்து ஆக்கணும். SummerSlamல வந்து as a சாம்பியனாக தான் வந்து பங்கை கொண்டு போகணும். அண்ட் ஒரிஜினல் பிளான் என்னென்னா, பங்க் வாஸ் ஒரிஜினலி செட் டு ஃபேஸ் கோடி ரோட்ஸ் at WrestleMania 43 in Riyadh, but WWE change and make SummerSlam a bigger event than WrestleMania வந்து சொல்லப்படுது. ஸோ SummerSlam வரப்போதில் ஸோ அந்த ரியாதில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, லைக் கோடி வர்சஸ் பங்கு டைட்டில் மேட்ச்சு. ஸோ இப்போ இவங்களோட ஃபோக்கஸ் வந்து WrestleManiaவை தட்டி விட்டு SummerSlamல இந்த மேட்ச் வந்து பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஐ மீன் இந்த SummerSlamமை ஒரு பிக்கர் ஈவெண்ட்டாக வந்து மாற்றணும், ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்து ஃபீல் கொடுக்கணும். அதுக்கோசம் வந்து இந்த பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இது ஒரு ரீசன் ஏன் பங்கு வந்து உங்களோட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக வந்து ஆயிருக்காரு. அண்ட் வி ஆல் நோ நம்மளோட கரண்ட் மெயின் சாம்பியன்ஸ் வந்து யார். ஒரு சைடில் நம்மளோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ், அண்ட் இன்னொரு சைடில் நம்மளோட நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க். அண்ட் கரண்ட்லி நம்ம வந்து கிரவுன் ஜுவல் மேட்ச் பார்த்தோன்னா அது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான், பங்க் வர்சஸ் ரோமன். லிட்ரலி ஒரு மெயின் இவெண்ட் மேட்ச், ரெசல்மேனியா மெயின் மேட்ச் இது. ஸோ கரண்ட்லி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மெயின் சாம்பியனாக இருக்காங்க. அண்ட் இவங்களுக்குள்ளே கிரவுன் ஜுவலில் மேட்ச் நடந்தால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரோமனா பங்கா, யார் ஜெயிப்பா? கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். அகைன் சிஎம் பங்க் பற்றி பேசுவோம். ஸோ சிஎம் பங்க் நம்மளோட நியூ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மண்டே நைட்டரோட பேக் ஸ்டேஜில் எந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன்னா, லைக் சிஎம் பங்க் வந்து அடுத்தது தன்னோட சாம்பியன்ஷிப் வந்து SummerSlamல எஸ் கோடி அகேன்ஸ்டாக தான் வந்து இது டிஃபெண்ட் பண்ண போகிறாரு, அந்தமாரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. பேக் ஸ்டேஜோட லாக்கர் ரூம்லலாம் வந்து பேசப்பட்டிருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் இது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ பேக் ஸ்டேஜ்லேயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்திருக்கு. அண்ட் நான் வந்து இது ரொம்ப நாளாக சொல்லலான்னு இருந்தேன், பட் ஃபைனலி இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பங்கு பார்த்தோன்னா WWE விட்டு போனதுக்கப்புறம் லைக் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார்ல, இப்போ லீவில் கூட இருந்தார். ஸோ ஒர்க் அவுட்லாம் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். அப்படியே ஒரு மஸ்குலராக வந்து தெரிவார், பாடி வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் டிவியில் வரும்போது பார்த்தா அதே ஒல்லி குச்சியாக தான் இருக்கார். ஸோ அது ஏன், ஐ மீன் நான் கூட வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், செம்ம மஸ்குலர் ஆகிட்டார், வேறு லெவலில் உடம்பு ஏற்றிட்டார், அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் வென் ஹி ரிட்டர்ன் நம்மளோட சேஞ்சஸ் அவ்வளோ வந்து பார்க்க முடியாது, ஸ்டில் அந்த மாதிரி தான் இருப்பார். பட் ஏன் கொஞ்சம் மஸ்குலராக ஆயிருக்காரு, பட் மசில் வந்து பிக்கராக ஆகலை, ஜஸ்ட் அந்த கட்டிங்லாம் வந்து வந்திருக்கு நான் வந்து சொல்லுவேன். பட் இந்த மாதிரி எப்போவுமே பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நல்லா பிக்கராக தெரியவார், ஆனால் டிவியில் பார்த்தா இவனும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆல்சோ சிஎம் பங்க் வந்து சில பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அதில் மெயினான விஷயம் வந்து இப்போது இந்த நியூ மாடர்ன் டேயில் 2 புது சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் அண்ட் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில். இந்த நியூ மாடர்ன் டைட்டில் பார்த்தோன்னா ரெண்டுத்தையும் வந்து நம்மளோட பங்கு வந்து ஜெயிச்சிருக்காரு. ஐ மீன் பழைய ஆளாக இருந்து இந்த மாடர்ன் 2 டைட்டிலையும் வந்து ஜெயிச்ச ஆள் வந்து நம்மளோட பங்க் அண்டு பங்க் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து ஒரு அப்டேட்டு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் பார்த்தோன்னா அந்த டைட்டிலையும் பார்த்துருக்காரு, இந்த டைட்டிலையும் வந்து பங்கு வந்து பார்த்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் வந்து மண்டே நைட் ராவில் ரிட்டர்ன் பண்ணார். ஏன் வி ஆல் நோ, ஏன்னா வந்து சிகாகோவில் மண்டே நைட் ரா வந்து நடந்தது. பட் அதுக்கு முன்னாடி அப்டேட் என்னவா இருந்ததுன்னா, பங்க் வந்து ஸ்மாக் டவுனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறாரு. WWE பார்த்தோன்னா ஸ்மாக் டவுனில் ரோமனை தான் மண்டே நைட் ராவில் இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பங்கை வந்து ஸ்மாக் டவுனில் வந்து போட போகிறாங்கன்னு. எஸ், இப்போது நம்மளோட நியூ சாம்பியன் சிஎம் பங்க் வந்து வரப்போகிற ஸ்மாக் டவுனில் அப்பியர் ஆக போகிறாரு. அண்ட் இதை வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ வரப்போ ஸ்மாக் டவுனில் நீங்கள் வந்து உங்களோட நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் பங்கை வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் அடுத்த அப்டேட் வந்து கிடையாது, இது வந்து என்னோட
ஒரு ஸ்பெக்குலேஷன் இல்லை வந்து ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து சொல்லலாம். ஐ திங்க் ஏன்னு தெரில, எனக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. ஸோ பங்க் வந்து மேபி ஒரு ஹீல் டர்ன் வந்து பண்ணலாம். ஏன்னா அவரோட ரிட்டர்ன் கூட அப்படி தான் இருந்தது. வந்தார், டைட்டில் வந்து தூக்கின்னு போனார். ஒரு மாதிரி சாமி ஜெயினை வந்து இது பண்ண மாதிரி பாவம் அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபீல் வர மாதிரி. ஏன்னா கொஞ்ச நாள் தான் சாம்பியனாகவே அவர் வந்து இருந்தார். ஸோ ஒரு மாதிரி அநியாயமாக இருந்ததுல அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும். ப்ளஸ் சில ஹிண்ட்லாம் வந்து இருக்குது. ஏன்னா ஸ்மாக் டவுனில் ஒரு பெரிய ஹீலை வந்து யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் கோடிலாம் சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து வேணாம், அந்த டாபிக் போக தேவையில்ல. ஏன்னா இவங்க 2 பேரில் தான் யாருன்னா வந்து ஹீல் டர்ன் பண்ணோம். ஸ்மாக் டவுன் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஸோ சம்வன் அவங்க வந்து ஏந்து நிற்கணும். அண்ட் ஸ்மாக் டவுன் வந்து பயங்கரமாக வந்து பண்ணணும். ஸோ யாருன்னா வந்து ஹீல் டர்ன் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பங்கு பண்ணார்னா சூப்பராக பண்ணுவார். அவர் ஹீல் டர்ன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆஸ் அ சாம்பியன் அவர் வந்து ஹீல் டர்ன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா சாமி ஜெயினும் அங்கே வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி தான் தெரிகிறாரு பயங்கரமாக. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போச்சு. கோடி சொல்லவே தேவையில்ல, யாரோ வந்து அட்டாக் பண்ணிட்டுக்கிறாங்க. குந்தர் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டுக்கிறாரு. ஸோ அவரும் வந்து ஒரு கோவத்தில் வந்து வருவார், என் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ இப்போது அஃப்கோர்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். இப்போ என்ன நடக்க போகுது? கோடி வர்சஸ் குந்தரா, சாமி வர்சஸ் பங்க் அகைனா, இல்லை கோடி வர்சஸ் பங்க், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதான் நம்ம வந்து டீட்டெயிலாக அப்புறமா வந்து பேசலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎம் பங்க் ஹீல் டர்ன் பண்ணணுமா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். பண்ணால் நல்லாயிருக்குமா? தென் கிரேட் கலி பற்றி வந்து பேசுவோம். ரீசெண்ட்லி நம்மளோட கிரேட் கலி வந்து இன்டர்வியூவில் வந்திருக்காரு. அண்ட் அங்கே வந்து சில விஷயம் ரிவீல் பண்ணியிருக்காரு. நம்மளோட மெயின் கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். கலி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்லேருந்து ஃபுல் டைமாக வந்து நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், கம்ப்ளீட் வந்து பண்ண மாட்டேன். ஆனால் நான் கேமியோ பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பார்ட் டைம் இல்லை வந்து பெரிய பெரிய அப்பீஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ராயல் ரம்பிளில் இல்லை வந்து பேக் ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், ஓப்பனாக இருக்கார். ஸோ அவர் வந்து ரெடியாக இருக்கார் கைஸ் கிரேட் கலி அகைன் டிவியில் வரத்துக்கு. ஸோ டபிள்யூ வந்து டெஃபினெட்லி அவர் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இவரே வந்து ரெடியாக இருக்கார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து பேக் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்ன நியூஸ் வந்து இருந்ததுன்னா, லைக் கிரேட் கலி வந்து பீக்கில் இருந்தார். அவரோட ஃபிசிக்கு அண்ட் கேரக்டர் ஸ்டோரி டெல்லிங்லாம் வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணாங்க. அவர் வந்து ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருந்தார். ஆனால் அவர் வந்து டபிள்யூ விட்டு போகிற மாதிரி நிலமை வரும்போது உஷாராக பார்த்தா வின்ஸ் மெக்மேன் அவரை வந்து ஒரு ஜோக்கராக வந்து மாற்றிட்டாரு. ஏன்னா ஒருத்தன் வந்து கம்பெனி விட்டு போகிறான்னா உடனே டபிள்யூ பார்த்தா அதை வந்து அவனை மொக்கையாக வந்து ஆக்கலான்னு பார்ப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் டீன் ஆம்ப்ரோஸ். கடைசியாக அவர் வந்து டபிள்யூ விட்டு போகும்போது எப்படி பண்ணாங்க நல்லாவே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அண்ட் டபிள்யூ விட்டு போகும்போது சொல்லும்போது என் மைண்டில் இன்னொரு அப்டேட் ஞாபகம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் சேமஸ் வாஸ் ரிலீஸ். நம்மளோட சேமஸை பார்த்தா டபிள்யூ பார்த்தா தூக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ரிலேட்டட் பார்த்தா இதுவாகிட்டு இருக்கு மேலே கீழே. ஆனால் சேமஸ் இவங்க வந்து விட்டது டெஃபினெட்லி ஒரு பெரிய பெரிய தப்பு. சேமஸ் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்காரு. அண்ட் சூப்பரான ரெஸ்லர், எந்த குறைவும் இல்லை. பட் டபிள்யூ பார்த்தோன்னா சேமஸை போக விட்டாங்க. அதை வந்து டெஃபினெட்லி இந்த கம்பெனி என்ன பண்ண போகுதுன்னு தெரில, வாங்குற வேலை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் சாமி ஜெயின் ஏன் டைட்டில் வந்து தோத்துட்டாரு, அதுக்கு வந்து டேவ் மேஜர் வந்து ரீசன் சொல்லியிருக்காரு. டேவ் மேஜர் என்ன சொல்கிறாருன்னா, டபிள்யூ வந்து சாமி ஜெயினை ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக அதாவது ஒரு மணி பிளேயராகவே வந்து பார்க்கல. டபிள்யூ பார்த்தோன்னா சாமி ஜெயினை ஒரு மணி பிளேயராகவே வந்து பார்க்கல. மணி பிளேயர் மீன்ஸ் ஒரு ரெஸ்லர் வந்து கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கணும். ஐ மீன் ஃபேன்ஸ் வந்து அந்த ரெஸ்லருக்காக டபிள்யூ வந்து பார்க்கணும். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட வைப்பர் ரேண்டி ஆர்டன் பற்றி. பெருசாக ஹைப் ஆகாதீங்க, பெருசாக அப்டேட்லாம் வந்து கிடையாது. பட் ஒரு ட்ரேட்மார்க் வந்து டபிள்யூ பார்த்தோன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து RKO. ரேண்டி ஆர்டனோட நம்மளோட ஃபினிஷரோட இதை வந்து ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, அதோட எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கும். ஸோ அகெயின் அதை வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ரேண்டி ரிலேட்டட் நிறைய இது இருக்குது. ஃபேன்ஸ் வந்து கவலைப்படுறாங்க, அவரை வந்து கூப்பிட்றாங்க. பட் பார்க்கலாம், டபிள்யூ பார்த்தா யூஸ் பண்ண மாட்டுறாங்க ரேண்டி ஆர்டனை. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஜே ஊசோ பற்றி. ஸோ ஜே ஊசோ வந்து என் லிஸ்ட்லேயே கிடையாது இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரும்னு. ஸோ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, இத்தனை வருஷமாக மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. பட் அவங்களோட ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கொடுக்குற மாரி ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா விடுற மாரி வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ பெருசாக டீட்டெயில் அப்டேட்லாம் வந்து கிடையாது, ஏன் எதுக்கு என்ன ரீசன். ஸோ அந்த மாதிரி அப்டேட் வந்தால் ஃபர்தர் அப்டேட் வந்து நான் வந்து லேட்டராக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சாமி ஜெயின் வந்து டைட்டில் தோற்றதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் வந்து சிகாகோவில் இருந்துருக்குல்ல, சிகாகோ ஃபேன்ஸ் வந்து கலாய்ச்சிருக்காங்க. ஐ மீன் பாவன் கூட பார்க்கல, அந்த ஃபக் யூ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சாமி ஜெயின் வந்து ஹாப்பியாக இல்லை. அண்ட் அவர் வந்து மிடில் ஃபிங்கரில் வந்து காமிச்சிருக்காரு. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட கெவின் ஓவன்ஸ் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி கெவின் ஓவன்ஸ் வந்து தன்னோட ரிட்டர்னோட மேபி ஒரு கிரிப்டிக்கான டீஸ் வந்து பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு, நம்மளோட புக்கி மேனோட போஸ்ட்டு. அந்த அதில் டைம் வந்து போட்டிருக்கு லைக் 9 o'clock. அண்ட் அவரோட கேட்ச் ஃபேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் நான் வரப்போகிறேன் அந்த மாரி தான். ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து வரப்போகிறாரா, ஏன்னா அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிரிப்டிக்கான ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபேன்ஸ் இதை வந்து எப்படி
அண்ட் ஃபேன்ஸ் இதை வந்து எப்படி ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்கன்னா லைக் சாமி ஜெயினை வந்து தோக்க வச்சது நம்மளோட பங்கு, ஸோ அதுக்காக அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க வரலாம் அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ இது வந்து பெருசாக எடுக்காதீங்க, சீரியஸாக எடுக்காதீங்க, லைட்டாக எடுங்கன்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ கெவின் ஓவன்ஸ் மேபி ஒரு ரிட்டர்னோட டீஸ் வந்து பண்ணியிருக்காரு, பட் இது வந்து ஸ்ட்ராங்கான நியூஸ் வந்து கிடையாது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் கோடி ரோட்ஸ், குந்தர், சாமி அண்ட் நம்மளோட சாம்பியன் சிஎம் பங்க் பற்றி. ஸோ என்ன மேட்ச் நடக்க போகுது, பல கன்ஃபியூஷன் பார்த்தினா போயின்னு இருக்குது. ஆனால் கரண்ட்லி என்ன சொல்லப்படுதுன்னா இப்போதைக்கு பங்க் வர்சஸ் கோடி தான் வந்து இது சம்மர் ஸ்லாமில் ஸ்ட்ராங்கான பிலீவ் வந்து இருக்குது. ஆல்ரெடி இன்னொரு அப்டேட் நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ சம்மர் ஸ்லாம் பிக்கர் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பங்க் வர்சஸ் கோடி ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் அதர் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி ஃபேட்டல் 4-வே இல்லை ட்ரிபிள் த்ரெட்டு இல்லை குந்தர் அண்ட் சாமியை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சைட் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபேட்டல் 4-வே நடக்கணுமா, கோடி, குந்தர், சாமி, பங்கு, இல்லை பங்க் வர்சஸ் கோடி சம்மர் ஸ்லாமில் என்ன மேட்ச் நடக்கணுன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எது கரெக்டாக இருக்கும் அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த முடிவு எடுக்கணும், எதை வந்து பண்ணணுன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் வாங்க, நான் ஆக்டிவாக இருப்பேன்.